பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை எதுன்னா, மாமிசத்திற்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்கிற வார்த்தை நம்ம தியானிக்க போறோம். இப்போ மாமிசத்திற்குரியவர்கள் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு மனுஷனுடைய ஒரு தன்மை நம்ம பார்க்க போறோம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்தில 23வது வசனம் சொல்லுது, "சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக." அந்த வசனத்துல தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஆவி, ஆத்துமா, சரீரம். அத மட்டும் நம்ம எடுக்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுடைய தன்மை அப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல, ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட ஸ்தானத்துல இருக்கிறான்னா, அவன் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற ஒரு ஸ்தானத்துல இருக்கிறான். அப்ப இந்த ஒவ்வொன்னையும் தனித்தனியா நம்ம பார்க்கும் பொழுது, அப்போ ஒரு சரீரம் அப்படிங்கக்கூடிய நேரத்துல, அந்த சரீரம் எப்படிப்பட்ட தன்மையில இருக்குன்னா, ஒரு புறம்பான மனுஷனாகவும், அதை உள்ளார்ந்த மனுஷனாக நம்ம எடுக்கிறோம். அப்போ இந்த சரீரம் உலகத்திற்கு ஒரு தொடர்புடைய காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த சரீரத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது வசனங்கள் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 1வது வசனம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய வீடு அழிந்து போனால் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையால நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் சொல்லக்கூடியது ஒரு கூடாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். அதாவது ஆவி, ஆத்மா என்பதற்கு இந்த சரீரம் ஒரு கூடாக இருக்கிறது. அந்த அதாவது தேவன் சரீரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அதுக்குள்ளால ஆவி, ஆத்மா என்கிற தன்மை தேவன் உள்ள வைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, ரோமர் 8:21 அந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அந்த வசனம் சொல்லுது, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் தியானித்து நம்ம கொண்டு வரும் பொழுது, அதாவது இந்த உள்ளார்ந்த மனுஷன் இந்த புறம்பான மனுஷனால் உள்ள வைக்கப்படுற அது எப்படி இருக்குதா, ஒரு மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது மாயைங்கிறது அந்த சரீரத்துக்கு உள்ள அப்படி வைத்திருக்கிறாரு. அப்போ நம்ம நினைச்சாலும் என்னது இந்த சரீரத்தை விட்டு போக முடியாது. காரணம் அந்த 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அந்த 1வது வசனத்தின்படி 2வது வசனத்து. அப்போ இது பூமிக்குரிய கூடாரமாக நம்மளுக்கு தேவன் தந்திருக்கிறார். இந்த பூமியில் உள்ளார்ந்த மனுஷனுக்கு ஜீவிக்கிறதுக்கு தேவன் ஒரு கூடார இந்த ஒரு வீடாக இந்த சரீரத்தை தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்படுத்திரு. இந்த சரீரத்தை நம்ம வச்சு பார்க்குறோம். அப்போ இந்த ஆத்மாவினை அடுத்தது வரக்கூடிய நேரத்தில் சங்கீதம் 19வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அப்போ சரீரத்தை வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம ஆத்மாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த ஆத்மா எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது, ஒரு உயிர்ப்பிக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ அப்படிங்கிற காரியத்தில் அப்போ ஆத்மா உயிர் இல்லாத நிலையில் இருக்குது. ஸோ அந்த கர்த்தருடைய வேதத்தை கொண்டு இந்த உயிர்ப்பிக்க வேண்டுங்கிற ஒரு ஸ்தானத்தில் நம்ம இருக்கும், இந்த ஆத்மா இருக்குது. அப்போ சரீரம் பார்த்தோம், சரீரம் புறம்பான மனுஷன், இது வெளியில் உலகத்தில் தொடர்புடையதாக இருக்கிறது இந்த சரீரம். அப்போ அடுத்தது ஆத்மா அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆத்மாவில் எப்படி இல்லையா ஒரு உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆவியை நம்ம பார்க்குறோம். நீதிமொழி 20வது அதிகாரத்தில் 27வது வசனம் நம்ம தியானத்தில் எடுக்கிறோம். நீதிமொழி 20:27, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அப்போ மனுஷனுடைய ஆவி, அப்போ மனுஷ ஆவி, இது ஒரு மனுஷன் இருக்கிறான்னா, இப்போ நம்ம ஆவி, ஆத்மா பார்த்தோம், அடுத்தது தேவன் சொல்கிற சரீரம் பார்த்தோம், ஆத்மா பார்த்தோம், அடுத்து ஆவி பார்க்குறோம். அந்த ஆவியை தேவன் எப்படி அடையாளப்படுத்துகிறாராம், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக. அப்போ இந்த சரீரத்திற்கு ஒரு தீபமாக அந்த தேவன் மனுஷனுடைய ஆவின்னு தான் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை அதுக்கு இணையாக பார்ப்போம். நம்ம யோபு 34:14 பார்ப்போம்.
யோபு 34:16 அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்துக் கொள்வார். அந்த வசனத்தை பார்ப்போம். அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில், ரெண்டாவது உள்ளது அவனுடைய சுவாசத்தையும், அது தனி, அது ரெண்டாவது நம்ம போகிற பார்க்கலாம். அவனுடைய ஆவியையும், அப்போ ஒரு மனுஷனுடைய அந்த ஆவி யாருடைய கட்டுப்பாட்டிற்குள்ள? தேவனுடைய கட்டுப்பாட்டில், தேவனுடைய கரத்திற்குள் இருக்கிறது. அது எப்படி அந்த வசனம் அடையாளப்படுத்துது? யோபு 34:14 நம்ம பார்க்குறோம். அப்போ அவனுடைய ஆவியை தேவன் எடுத்து, அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளால நீதிமொழி 20வது அதிகாரம் 27 நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ ஒரு சரீரம், ஆத்துமா, ஆவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு, அப்போ இந்த சரீரத்துக்கு தீபமாக இருக்கக்கூடியது இதாக இருக்குது. ஒரு மனுஷனுடைய அந்த ஆவி ஒரு மனுஷனுக்கு தான், அந்த மனுஷனுக்கு ஒரு தீபமாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். இப்போ நம்ம பார்த்தோம், ஆத்துமா, ஆவி, சரீரம், ஆத்துமா, ஆவி, இந்த மூணையும் நம்ம தனித்தனியாக பார்த்தாச்சு. அப்போ இந்த தன்மையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த புறம்பான மனுஷன் இந்த உலகத்தோடு தொடர்புடையவனாகவும், இந்த உள்ளார்ந்த மனிதனுடைய தன்மை நம்ம பார்த்துருக்குறோம். ஆத்மாவில் ஜீவன் இல்லாமல் இருக்குது, அது உயிர்ப்புக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் இருக்குது. இந்த ஆவி தேவன் தந்த தீபமாக இந்த சரீரத்தை, இதுதான் ஒரு மனுஷனுடைய ஸ்திதியாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். இதுதான் இது ஒரு மனுஷனுடைய தன்மையாக தேவன் நம்மளுக்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, நம்ம மனுஷனுடைய தன்மையை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ அடுத்த ஒரு வசனம், ரோமர் 6வது அதிகாரத்தில் 16வது வசனம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படி பார்க்குறோம். இந்த சரீரம் புறம்பான மனுஷனாக உலகத்துக்கு இருக்குது. அப்போ இந்த தன்மையில் என்னது தேவன் அடையாளப்படுத்தக்கூடியதுன்னா, நன்மை செய்கிறதும் தீமை செய்கிறதும் இந்த சரீரத்துக்கு உள்ளே இருக்குது. அதாவது இந்த புறம்பான மனுஷன்தான் பாவத்துக்கு தன்மையினுடைய தன்மை இருக்குது. இந்த புறம்பான மனுஷன் நன்மை செய்கிறான், தீமை செய்கிறான், அதை பொறுத்து இந்த ஆத்மா இருக்கு. நம்ம ரோமர் 8வது அதிகாரத்தில் 21வது வசனம் பார்த்தோம். இந்த உள்ளார்ந்த மனுஷனாது இந்த மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது, முடியவே முடியாதான். அதாவது இந்த ஆத்துமா, அதாவது உள்ளார்ந்த மனுஷன் இந்த சரீரத்தினால ஒரு நிர்பந்த தன்மையில் இருக்குது. இது நினைத்தாலும் வெளியில் போக முடியாது. அப்படி இந்த மாயை என்கிற இந்த சரீரம் அதை பிடித்து வைத்திருக்கிறது, போகவே முடியாது. அது யாரால் என்னதான் அந்த இடத்த விட்டு, அந்த உள்ளார்ந்த மனுஷன் இந்த சரீரத்திலேருந்து வெளியில் போகவே முடியாது. காரணம் இது என்னதான், தேவனாலே மாயைக்கு கீழ்பட்டிருது. தேவன் கொடுத்த, அப்போ தீபம் தான் இந்த சரீரத்துக்கு ஒரு தீபமாக இருக்கும். தேவனுடைய மனுஷனுடைய தேவனுடைய ஆவியை வேற, இது மனுஷனுடைய ஆவி இந்த சரீரத்துக்கு ஒரு தீபமாக இருக்கிறது. அப்போ நம்ம இப்போ பார்க்குறது என்னதான், சர்வ சிருஷ்டி, அதாவது இந்த சரீரம், இந்த மாயை, இந்த சரீரம், அதாவது உள்ளார்ந்த மனுஷன் அது இந்த சரீரம் என்கிற அந்த மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. இப்போ ரோமர் 6வது அதிகாரத்தில் பார்த்தோம் 16வது வசனம், என்னது நன்மையை செய்யினாலும் தீமை செய்யினாலும் அவரவருடைய முடிவில் இருக்குது. நான் பாவம் செய்யணுமா பரிசுத்தம் செய்யணுமா அப்படின்னு யாருடைய கருத்தில் இருக்குது? என்னுடைய கருத்தில் இருக்குது, என்னுடைய சரீரத்தில் இருக்குது. அப்போ ஆண்டவரே நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதான், அவர்களுடைய ஒரு ஓன் டிசிஷன் இருக்குது. நான் நன்மை செய்யணுமா, நான் பாவம் செய்யணுமா, பரிசுத்தம் செய்யணுமா, அது யாருடைய தன்மையில் தான், அவர்களுடைய ஓன் டிசிஷனில் இருக்குது. அப்போ நான் தெரியாமல் செய்துட்டேன் ஆண்டவரே அப்படி நம்ம சொல்ல அங்கே என்ன நடக்குதான், லேவியராகமம் 17வது அதிகாரத்தில் 11வது வசனம் நம்ம கொண்டு வரும் படிக்கும் பொழுது, லேவியராகமம் 17:11, மாமிசத்தின் உயிர் லேவியராகமம் 17:11, மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்போ ஒரு மனுஷன் பாவம் பண்ணுறான், அதாவது புறம்பான மனுஷன் பாவம் பண்ணுறான். ஆனால் உள்ளார்ந்த மனுஷன் எப்படி இருக்குதான், சிறைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கு. எதால? சரீரத்தால். சரீரம் யாருடைய ஆளுகையில் இருக்குது? அது வேற. ரோமர் 7வது அதிகாரத்தில் பார்ப்போம். ரோமர் 7வது அதிகாரத்தில்
20வது வசனம் பார்ப்போம். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. மனுஷனுடைய தன்மை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அங்க என்ன அடையாளப்படுத்துது? ரோமர் 7வது அதிகாரத்துல 20வது வசனம். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்து, நான் அல்ல, எனக்கு உள் வாசமா இருக்கிற பாவம். அப்போ ஒரு மனுஷனுடைய தன்மை, மனுஷனுடைய ஸ்திதி அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடிய நேரத்துல அவனுக்கு உள்ளால யார் வாசமா இருக்கிறது? அந்த பாவம் வாசமாக இருக்கிறது, நிரந்தரமாக இருக்கிறது. சரீரம், ஆத்துமா, ஆவி. இந்த சரீரம் புறம்பான மனுஷனாகவும் ஆத்மாவை உள்ளார்ந்த மனுஷனாக அடையாளப்படுத்தக்கூடிய தேவன். ஆத்மாவில் சங்கீதம் 19 நம்ம 7வது வசனத்தின்படி அங்கே பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஜீவன் இல்லாத ஒரு தன்மையாக அங்கே. அப்போ மனுஷன் இப்படிப்பட்ட ஸ்திதியில் இருக்கிறான். அந்த சரீரத்தை பற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் எனக்கு உள்ளே வாசமாக. அப்புறம் லேவியர் 17:11 சொல்லுது, உங்கள் ஆத்மாவிற்காக பாவ நிறுத்தி செய்து. அப்போ ஒரு மனுஷன் சரீரத்தில் இருந்து பாவம் செய்யும் பொழுது, அதாவது அந்த புறம்பான மனுஷன் பாவத்தை செய்யும் பொழுது அவன் யாருக்கு பாவத்தை சேர்த்து வச்சுக்கிட்டார்? அந்த ஆத்மா என்கிற உள்ளார்ந்த மனுஷனுக்கு மேலே பாவத்தை செய்து. அப்போ அவன் கழுவுனது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க ரத்தத்தால் அதை மிருகங்களுடைய ரத்தத்தை என்னதான் சிந்தி தெளித்தாங்கன்னா அங்கே என்ன நடக்குது? ஆத்மாவை என்னதான் கழுவுனாங்க. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தால் விசுவாசத்தில் கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறோம். எதை பரிசுத்தப்படுத்துகிறோம்? என்னுடைய ஆத்மாவை. அப்போ உள்ளார்ந்த மனுஷன் என்ன பண்ணுறேன்? தேவனுடைய வார்த்தை ஓகே அங்கே இருக்கட்டு. அப்போ இந்த உள்ளார்ந்த மனுஷன் என்ன தான்? பாவத்தோட அதற்கென்று தான். அப்போ ரோமர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி எதற்கு நான் கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கோ அதற்கே நான் என்ன தான்? அப்போ நான் பாவம் செய்கிறேன் அப்படிங்கக்கூடிய நேரத்தில் யாருடைய அனுமதி? நான் தான் அனுமதிக்கிறேன். அந்த பாவம் என்ன தான்? ரோமர் 7வது அதிகாரத்தில் எனக்குள்ளே இருக்க வாசம் இருந்த பாவமே, அந்த பிசாசே தான் என்னது செய்கிறது. அப்போ யார் இடம் கொடுக்குறா? நான் தான் என்னோட பெருமை, அகந்தை, இருமாப்பு எல்லா மாமிசத்தினுடைய கலாத்திர 5வது அதிகாரத்தினுடைய அந்த மாமிசத்தினுடைய கிரிகள் எல்லாம் எனக்குள்ளே இருந்துச்சு. நான் யாருக்கு இடம் கொடுக்குறேன்? அந்த பாவம் என்கிற அந்த பிசாசுக்கு நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய சரீரத்துலேருந்து அவனுக்கு இடம் கொடுக்குறேன். அப்போ நான் தெரியாமல் பண்ணிட்டேன். அங்கே என்ன நடக்குதான்? என்னுடைய அனுமதியின்படி. அப்போ இந்த உள்ளார்ந்த மனுஷன் நெருக்கப்பட்டு இருக்கிறான், சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறான். யாரால? இந்த சரீரம் என்கிற அந்த உலக புறம்பான மனுஷனால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறான். அது நினைத்தால் என்ன பண்ண முடியாது? வெளியில் போக முடியாது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் அதான் அந்த வசனம் 1வது வசனம் சொல்லுது, ஒரு வீடு நம்மளுக்கு பரலோகத்தில் இருக்குது. யாருக்கு? இந்த நான் இருக்கிற இந்த மனுஷனுடைய தன்மை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கிறான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மையில் இருக்கிறான். அந்த மனுஷன் எப்படி இருக்குதான்? அவனுடைய ஆத்மா உள்ளார்ந்த மனுஷனாகி அந்த உள்ளார்ந்த மனுஷன் ஒரு சரீரத்தினால் சிறைப்படுத்தப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட தன்மையில் தான் என்னதான் அங்கே இருக்கக்கூடியது. இன்னொரு வசனம் பார்ப்போம். 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் 13வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போது சீக்கிரத்தில் நேரிடுவேன். அப்போது ஒரு உள்ளார்ந்த மனுஷன், அதாவது புறம்பான மனுஷன் சொல்லக்கூடிய நேரத்தில் புறம்பான மனுஷன் சரீரம் அங்கே வருது. நான் என் கூடாரம். அப்போ உள்ளார்ந்த மனுஷனாகி என்ன? என்னுடைய இந்த புறம்பான மனுஷனை விட்டு நான் என்ன பண்ணேன்? இதுதான் அவருடைய பிள்ளைகளுடைய தன்மை. அப்போ மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான்? இதான் ஒரு மனுஷனுடைய தன்மை. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த தன்மையில் தான் ஒரு மனுஷன் தான் இருக்கிறார். இந்த சரீரம் உலகத்தோடு தொடர்புடையதாக இருக்குது. உள்ளார்ந்த மனுஷன் இந்த சரீரத்தால் சிறைப்படுத்தப்பட்ட தன்மையில் இருக்குது. இது நம்மளுக்கு தெரியாது. இதுதான் என்னதான் ஒரு மனுஷனுடைய தன்மை. அப்போ இது தெரியும் பொழுது, இதை அறியும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோமா? இதில் இருந்து நம்ம வெளியில் வர பார்க்குறோம். அப்போ இது யார்? ஒரு சராசரியான ஒரு மனுஷனுடைய தன்மை. அப்போ பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனுஷனுடைய தன்மை தான். இப்படிப்பட்ட ஒரு தன்மை தான் இருக்க. அவன் இந்த சரீரம் என்கிற இந்த புறம்பான மனுஷனால் இந்த உள்ளாத மனுஷன் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறான். அப்போ ரோமர் 7 20வது வசனத்தின்படி நான் நன்மையை நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் விரும்பாத தீமை செய்திருக்கிறேன். நம்ம நினைப்போம், நான் பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, சில காரியங்கள் செய்யக்கூடாது, மாமிசத்துடைய எனக்குள்ளேருந்து வெளிப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனாலும் அந்த மனுஷன் செய்திருப்பான். காரணம், எனக்கு உள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இதுக்கு காரணம் என்னது? இதுதான் மனுஷனுடைய தன்மை. அப்போ அவனால் இந்த உலகத்தில் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியாதுங்கிற தன்மை அதில் இருக்குது. அதான் அந்த மனுஷனுடைய தன்மையாக தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது. அப்போ ஒரு மனுஷனுடைய தன்மை, ஒரு நல்லவன், நான் நான் நன்மை மட்டும் செய்யணும், ஒரு பரிசுத்த ஜீவிதம் வாழணும் அப்படின்னாலும் நான் நினைக்கலாம், என்னுடைய உள்ளார்ந்த மனுஷன் நினைக்கலாம்,
ஆனால் என்னுடைய புறம்பான மனுஷன் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அதாவது புறம்பான மனுஷன் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவம் என்ன பண்ணாது, என்னை நன்மை செய்கிறனா மாற்றவே செய்யாது. இதுதான் ஒரு சரியான இதுதான் ஒரு மனுஷனுடைய, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனுஷனுடைய தன்மையாக தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். பிரசங்கி 9 14வது வசனத்தை நம்ம பார்ப்போம். ஒரு சிறு பட்டணம் இருந்தது, அதிலே இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர். அதற்கு விரோதமாக ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தடங்களை கட்டினான். அதில் ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினால் அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு அடுத்தது ஞானமே உத்தமமாக தேவன் அடையாளப்படுது. அப்போ என்னுடைய சரீரம் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தில், அதாவது என்னுடைய உள்ளார்ந்த மனுஷன் இந்த சரீரத்தில் இருக்குதான், சரீரத்தினால சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறான். இப்படி இருக்கக்கூடியவன், அதுக்கு தான் வசனம் ஒரு இணையான வசனம் பார்க்கும், சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறான். வெளிப்பாடை பார்ப்போம். 13வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை பார்ப்போம். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். அதாவது ஏதேன் தோட்டத்தில் இருந்து அவன் என்னை சிறைப்படுத்தி கொண்டான். அவன் என்னை எங்கே எடுத்துக்கிட்டான்? அவன் என்னுடைய, அதாவது ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம், அந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் அவன் சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டான். எதை? ஆத்மாவில் ஜீவன் இல்லாமல் இந்த சரீரத்தை என்ன பண்ணிட்டான்? அதாவது ரோமர் 7:20 படி அந்த தன்மைக்கு, பாவத்தை மட்டும் செய்யக்கூடிய தன்மைக்கு என்ன பண்ணிட்டான்? என்னை சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டான். அப்போ என்னுடைய உள்ளார்ந்த மனுஷன் இந்த புறம்பான மனுஷனால் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறான். அப்போ இந்த அறிவு, இதை கண்டுபிடிக்கிறவன் ஞானமுள்ளவன். காரணம் வெளிப்பாடு 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை அங்கே நம்மளுக்கு அடையாளப்படுத்தக்கூடியது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க காதுள்ளவன் கேட்க, ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால். அப்போ நான் 2ஆம் மரணத்தில், அப்போ இந்த மனுஷனுடைய ஸ்திதி தன்மை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன் எதனால் கட்டப்பட்டு இருக்கிறான்? ரோமர் 8வது அதிகாரத்தில் 2வது வசனத்தின்படி பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினால கட்டப்பட்டுட்டான். காரணம் என்னதான்? அந்த ஏதேன் தோட்டத்தில் அவன் கீழ்ப்படியாத, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சத்ருவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் அவனுக்கு என்னது ஒரு 2ஆம் மரணங்கிறது காரியத்தில் இருக்குதான். அப்போ இதை தெரியாமல் நம்ம இருக்கிறோம். இதுதான் மனுஷனுடைய தன்மை. அப்போ இதை தெரிந்து கொள்கிறவன் தேவன் சொல்லி ஞானமுள்ளவன் பாக்கியவன். அப்போ 2ஆம் மரணம், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம இருக்கும் பொழுது நம்ம இங்கே 2ஆம் மரணம் என்கிற அக்கினியும் கந்தம் எரிக்கிற கடலிலே அவர்கள் தள்ளப்பட. இதுதான் ஒரு மனுஷனுடைய தன்மை. இவன் இப்படிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் இந்த ஒரு தன்மையில் தான் இருக்கிறது. ஓகே, நம்மளை இப்போ ஆவி, ஆத்மா, சரீரம், ஏதோ கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ நம்ம இது ஒரு மனுஷனுடைய தன்மை. இவ்வளோ நேரம் பார்த்தது ஒரு மனுஷன், ஒரு சராசரியாக இந்த பூமியில் ஒரு மனுஷனுடைய தன்மை இருக்கக்கூடிய நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது மாமிசத்திற்கு உரியவர்கள் யார். அப்போ மாமிசத்திற்கு உரியவர்கள் யார் அப்படின்னு பார்க்கக்கூடியதுனா ரோமர் 8வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அப்போ அந்த மாமிசத்திற்கு உரியவர்கள் யார்? 9வது வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்திற்கு உட்பட்டவர்களாக இருமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நாள். அப்போ மாமிசத்தினுடைய தன்மை நம்ம பார்த்தோம், ஒரு மனுஷனுடைய தன்மை நம்ம பார்த்தோம். அடுத்து இப்போ மாமிசத்திற்கு உரியவர்கள் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் தேவனுடைய ஆவி யாருக்கு உள்ளெல்லாம் இல்லையோ அவங்க மாமிசத்திற்கு உரியவர்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தன்மையாக இந்த வசனம் தான். அப்போ அடுத்து 10வது வசனம் சொல்லும், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளால தேவனுடைய ஆவி இல்லைன்னா அந்த மனுஷனை யாராக தேவன் அடையாளப்படுத்துகிறா? மாமிசத்திற்கு உரியவர்கள் அவர்கள். வெளிப்பாடு 2 நம்ம பார்த்தோம் 11 அவர்களே தான் 2ஆம் மரணத்திற்கு உரியவர்கள்ங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. காரணம், இந்த சரீரம் அவர்களை பாவத்தை, ரோமர் 7வது அதிகாரத்தின்படி 20வது வசனத்தின்படி பாவத்தை செய்ய வச்சுக்கிட்டே இருக்குது. அவங்க நன்மை செய்யணும்னு நினைக்கிறாங்க, பரிசுத்தத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய வாசமாக இருக்கக்கூடிய பாவம் அப்படி செய்கிறது. அப்போ இவர்கள் மாமிசத்திற்கு உரியவர்கள். அதாவது நன்மை செய்ய முடியாமல், பரிசுத்தத்தை செய்ய முடியாமல், அவர்கள் ஜீவன் இல்லாமல் இருக்கக்கூடிய இவர்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்லி இவர்கள் மாமிசத்திற்கு உரியவர்கள்.
அப்போ மாமிசத்திற்கு உரியவர்கள் 2ஆம் மரணத்திற்கு உரியவர்களாக அவர்கள் ரோமர் 8வது அதிகாரத்தின்படி 2வது வசனத்தின் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சரீரம் என்கிற பாவத்தினால் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அப்படிதான் இந்த வசனங்கள் நம்மளுக்கு அடையாளப்படுத்துகிறார். அப்போ இந்த மாமிசத்திற்குரியவர் ஆத்துமாவில் ஜீவன் பெறாமல் இந்த பூமியில் ஜீவிக்கக்கூடியவர்கள் 2ஆம் மரணத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நம்ம அடுத்த ஆவிக்குரியவர்கள் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆவிக்குரியவர்கள், அதாவது ரோமர் 8வது அதிகாரத்தில் 9வது வசனத்தின்படி தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்திற்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். அப்போ ஆவிக்குரியவர்கள் யார்? தங்கள் ஆத்துமாவில் ஜீவனை பெற்றவர்கள். அதை தேவன் எப்படி சொல்கிறார்? தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி அப்படி ஆடுது. அப்போ தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள். அப்போ தேவனுடைய ஆவி கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் அந்த ஒரு வசனத்தை பார்ப்போம். நம்ம கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லும், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அங்கே என்ன சொல்லும்? தேவனுடைய ஆவி. இப்போ அந்த வார்த்தை தேவனை எப்படி பரிசுத்தாவி எப்படி தேவனுடைய அதாவது தேவன் குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டு. அப்போ இந்த ஆத்துமாவில் அந்த ஜீவன் நம்மளுக்குள் தங்கும் பொழுது நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். இந்த ஆவிக்குரியவர்கள் எப்படிப்பட்ட ஸ்தானத்தை அடைகிறார்கள்னா, கொலோசியர் 1வது அதிகாரத்தில் 27வது வசனத்தின்படி அந்த மகிமையானவர், அதாவது கிறிஸ்து, அந்த மகிமையானவர் நம்மளுக்குள்ளால வாசம் பண்ணி நம்மளுடைய சரீரத்தை எதாகப்படுத்துகிறாராம்? மகிமைப்படுத்துகிறாராம். அதாவது எப்படி மகிமைப்படுத்துகிறாராம்? மகிமையின் மேல் மகிமை அடையும்படியாக நம்மளை மகிமைப்படுத்துகிறார். அப்போ ஆவிக்குரியவர்கள் யார்? இந்த சரீரத்தை, இன்னொரு வசனத்தை படிச்சிடும், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 16வது வசனம், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 16:1. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதியமாக்கப்படுகிறது. அப்போ உள்ளான மனுஷனானது, அதாவது அவர் உள்ள வாசம் பண்ணுறதுனால புறம்பான மனுஷனுடைய மாமிசத்தினுடைய கிரியை அழிந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 3வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறது? அப்போ ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாச்சுனாலே அவங்க எங்கே பண்ணிட்டாங்களா விபச்சாரம்? இருதயத்திலே விபச்சாரம் பண்ணியாச்சு அப்படிங்கிறார். அப்போ பரிசுத்தம் எங்கேருந்து வர வேண்டியிருக்குது? உள்ளே இருந்து பாத்திரத்தை நம்ம சுத்தப்படுத்த வேண்டியது. காரணம், இருதயத்தில் அவ்வளவு அழுக்கான கந்தைகள் நம்மளுக்குள்ளால இருக்குது. அப்போ இருதயத்திலிருந்தே தேவன் சுத்தப்படுத்த சொல்கிறாரு. அப்போ புறம்பான மனுஷன் என்னதான் அழிஞ்சிக்கிட்டே இருக்குதான். உள்ளே இருந்தே தேவன் இருதயத்தை சுத்தப்படுத்த. காரணம், நம்மளுடைய இருதயத்தில் வருது, அடுத்தது எண்ணங்கள் வருது, அடுத்தது கிரியையில். அப்போ உள்ளே இருக்கிறது வெளியில் வருது. அதாவது பாத்திரத்தில் சோறு உள்ளே இருக்குது, ஆப்பே போடுறோம், அது உள்ளே இருந்து எங்கேருந்து வருது? இருதயத்திலேருந்து வருது, மேலே வருது, அடுத்தது கிரியை. இருதயத்தில் எண்ணங்கள் வருது, சிந்தனைகள் வருது, அது செயல் வடிவமாக வெளியில். அப்போ தேவன் சொல்கிறது, உன்னுடைய இருதயத்திலேருந்து அந்த பாவத்தினுடைய வெளியில் தள்ளு. அப்போ பாவம் எங்கேருந்து நம்ம வெளியில் பிடுங்கி எறிய வேண்டியதாக இருக்குதா? உள்ளே இருந்தே நம்மளுக்கு பாவத்தை என்ன பண்ணணும்? அதை ஒரு உவமை சொல்லுவாங்க. அப்போது ஒரு பாவத்தை நம்மளுக்கு, ஒரு செடி இருக்குது, ஒரு முள் செடி, நம்ம நடந்துக்கிட்டே இருக்கிறோம், அது என்ன பண்ணுறான்? அது சிறிய பாதையாக இருக்குது, ஒரு முள் செடி அப்படி உரசி உரசி நம்மளுக்கு காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த உரசக்கூடிய அந்த முள் செடியை நம்ம என்ன பண்ணணும்? வேரோடு எவ்வளோ தான் வெட்டி விட்டாலும் அது தழுத்து நம்மளுக்கு உரசி அந்த பாதையில் நடக்க நம்மளுக்கு குத்தி சொரிச்சிட்டே இருக்கும். அதுக்கு ஒரே வழி, அந்த செடியை மூடோடு பிடுங்கி நம்ம என்ன பண்ணணும்? தூர இடம். அதுதான் பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவி நம்மளுக்கு உள்ள வந்தாக்கி தான் அந்த பாவம் என்கிற அந்த செடியை மூடோடி பிடுங்கி நம்மளுக்குள்ள இந்த வெளியில் இவர்கள் ஆவிக்குரியவர்கள். அப்போ இவங்க தான் என்னதான் 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த 13வது வசனத்தின்படி என்னுடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது.
என்னுடைய வீடு ஒரு எனக்காண்டி தேவன் ஏற்படுத்தி ஆயத்தப்படுத்துற அந்த வீடு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அங்கே போய் நான் தங்கிடு. அப்போ நான் என்கிற உள்ளார்ந்த மனுஷன் சொல்கிறான் எனக்கு. அப்போ இந்த புறம்பான மனுஷன்கிற சரீரத்தை பார்த்தல இந்த உள்ளார்ந்த மனுஷன் தெரியப்படுத்துகிறான். நான் பரலோகத்தில் எனக்கென்று தேவன் ஒரு கூடாரத்தை இது பூமிக்குரிய கூடாரமாக எனக்கு தந்திருக்கிறது. உள்ளார்ந்த மனுஷனுக்கென்று தேவன் ஏற்படுத்தியிருக்கிற அந்த கூடாரம். அப்போ இது எனக்கல்ல, இந்த மகிமை எனக்கல்ல, ஒரு நிரந்தரமான மகிமை பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல போய் எனக்கு என்னதான் சேர விடுறார். அதனால தான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு என்கிற இந்த சரீரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டருந்து அறிந்தார். ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவிக்கிறோம். அதாவது இந்த உள்ளார்ந்த மனுஷன் இந்த சரீரம் தவிக்கிறான். நம்முடைய பரமவாசத்தில் தரித்துள்ள மிகவும் வாஞ்சிய உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படித்தான் இந்த வசனங்கள் சொல்லுது. 4வது வசனம் திருப்பி சொல்லுது, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரசுவந்து தவிக்கிறோம். இந்த போர்வை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்போ இது இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த போர்வை நான் களைந்து போட்டுற என்னுடைய சரீரத்தை நான் கவனமாக பாதுகாக்கணும். இந்த சரீரத்தை நான் என்னதான் ஒரு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துடக்கூடாது. காரணம், இந்த ஆத்துமாவில் ஜீவன் பெறாமல் இருக்கிறேன். எனக்கு தேவன் இந்த ஜீவனை உள்ளார்ந்த மனுஷனை தரணும். அதுதான் மரணமானது ஜீவனால் விழுங்கப்படணும். அதனால் இந்த சரீரத்தை நான் எதுக்கும் ஒப்பு கொடுத்துடக்கூடாது. காரணம், இந்த சரீரம் என்னதான், இந்த உள்ளார்ந்த இந்த சரீரம் ஒரு உள்ளார்ந்த மனுஷனுக்கு கூடாரமாக தேவன் கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த சரீரத்தை படி அல்ல, இந்த சரீரம் எனக்கு என்னது, உயிரோடு இருக்கும்போது இந்த சரீரம் வேணும். காரணம், நான் இந்த சரீரம் இருந்தாய்க்குதான், இந்த சரீரம் இருந்தாய்க்குதான் இந்த உள்ளார்ந்த மனுஷனுக்கு ஜீவன் கிடைக்கும். அதனால இந்த போர்வை என்கிற சரீரத்தை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனால் எனக்கு விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக நான் இருக்கேன். இந்த போர்வை எனக்கு வேணும். காரணம், நான் பரிசுத்த ஆவிங்கிற அந்த ஜீவனை நான் என்ன பண்ண வேண்டும், பெற வேண்டுங்கிற ஒரு ஸ்தானத்தில், ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறேன். இதுதான் என்னதான் ஆவிக்குரியவர்களாக அடையாளப்படுத்த. அப்போ மாமிசத்திற்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள், மாமிசத்திற்கு உரியவர்கள். ரோமர் 8வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தபடி ஆத்துமாவில் ஜீவன் தேவனுடைய ஆவி இல்லாதவர்கள் ஆவிக்குரியவர்கள். ஆத்துமாவில் ஜீவன் பெற்று தேவனுடைய ஆவியை பெற்று அதாவது அவருடைய ஆவியை பெற்று இந்த சரீரத்தை மகிமையடை செய்கிறவர்களாக இருக்கிறார். கொலோசியர் 1:27 வசனத்தின்படி மகிமையின் மேல் மகிமை அடையும்படியாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கூடாரத்தை விட்டு அந்த கூடாரம், பரலோகத்தில் கூடாரத்திற்கு வாசமிட தங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்குகிறார். அவர்கள் ஆவிக்குரியவர்கள். மாமிசத்திற்குரியவர்கள் ஜீவன் இல்லாதவர்கள், ஆவிக்குரியவர்கள் ஜீவன் பெற்றவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. க்ளோரி டு காட்.